Welcome to VM Literacy Channel. இன்னைக்கு இந்த வீடியோல 6th standard maths term 2 exercise 1.3ல 8th question பார்க்கலாம். Find the length of longest rope that can be used to measure exactly the ropes of length 1 meter 20 centimeter, 3 meter 60 centimeter and 4 meter. ஸோ நம்ம லாங்கஸ்ட் ரோப்புடைய லென்த் ஃபைன் பண்ணணும். இங்கே நமக்கு 3 ரோப்புடைய லென்த் கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் ஒன்று, 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் 2, 4 மீட்டர். ஸோ இந்த 3 ரோப்பில் எது லாங்கஸ்ட் ரோப் அதனுடைய லென்த்து தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ லாங்கஸ்ட் அப்படிங்கும்போது இது HCF ரிலேட்டடான ப்ராப்ளம் இது. ஸோ கிவன் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணி ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ண போகிறோம். தென் கிவன் இன்ஃபர்மேஷன் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் ஒரு ரோப்புடைய லென்த்தே நமக்கு மீட்டர் அண்ட் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கு. ஸோ 2 யூனிட்டில் வச்சுட்டு நம்ம ஆன்சர் போட முடியாது. ஸோ இந்த வேல்யூவை மினிமம் யூனிட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணலாம். அந்த ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, கிவன் வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ கிவன் வேல்யூஸ் மீட்டர் அண்ட் சென்டிமீட்டரில் இருக்குது. இது சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நமக்கு? 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ இங்கே மீட்டரை 100 மல்டிப்ளை பண்ணும்போது இது சென்டிமீட்டராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 1 × 100 100, 100ஓட 20 நம்ம ஆட் பண்ணும்போது 120ன்னு கிடைக்கும். மெஷர்மெண்ட் நமக்கு சென்டிமீட்டராக கன்வெர்ட் ஆகிடும். சேம் இங்கேயும் மீட்டர் 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். ஸோ 3 × 100 300, 300 + 60 360 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே மீட்டர் 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். 4 × 100 400, ஸோ 400 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸுக்கு தான் நம்ம ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா ஹெச்சிஎஃப்காக. ஓகேவா? ஸோ நம்ம 120 360 அண்ட் 400க்கான ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஹெச்சிஎஃப் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 120 இதுக்கான ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணலாம். 2 டேபிளில் 120 டிவைட் ஆகும் இல்லையா? 6 2s are 12, தென் இந்த 0 கேரி ஓவர் ஆகும். தென் 2 டேபிளில் 3 டைம் 3 2s are 6, தென் இந்த 0 கேரி ஓவர் ஆகும். 2 டேபிளில் 15 டைம், தென் 3 டேபிளில் 5 டைம், 5th டேபிளில் 1 டைம் இல்லையா? தென் சேம் இதே மாதிரி 360க்கும் நம்ம போடலாம். 360 2 டேபிளில் 1 2s are 2, ரிமைனிங் 1, 8 2s are 16 and then 0. தென் 2 டேபிளில் 9 2s are 18, 0. again 2 டேபிளில் 4 2s are 8, ரிமைனிங் 1, 10, 5 2s are 10. தென் இது 3rd டேபிளில் 1 3s are 3, ரிமைனிங் 1, 15, 5 3s are 15. again 3rd table 5 3s are 15, 5th table 1 time. 400 2 table divide பண்ணோம்னா 2 2s are 4, then இந்த 2 zeros carry over ஆகும். again 2 table 1 2s are 2, இந்த zeros carry over ஆகும். again 2 table 100 50 time, again 2 table 50 25 time, 25 5th table in 5 time, 5th table 1 time. ஸோ இப்போ 120 360 400க்கான ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ எழுதலாம் ஃபேக்டர்ஸை. 120 ஓட ஃபேக்டர்ஸ் 2 × 2 × 2 × 3 × 5. 360 உடைய ஃபேக்டர்ஸ் 2 × 2 × 2 × 3 × 3 × 5. தென் 400 உடைய ஃபேக்டர்ஸ் 2 × 2 × 2 × 2 × 5 × 5. நாம் ஃபைன் பண்ண வேண்டியது HCF இல்லையா? therefore HCF of 120, then 360, then 400.
இதை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ HCF அப்படின்னா காமன் ஃபேக்டர். இந்த 3 வேல்யூக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இங்கே 3 டேபிள்லையும் நமக்கு 2 1 டைம் 2 டைம் 3 டைம் காமனாக இருக்குது. தென் 3 இங்கே இருக்குது, பட் இங்கே இல்லை. 5 1 டைம் இங்கே காமனாக இருக்குது. ஓகேவா. ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5. ஓகே. 2 2s are 4, 5 2s are 10, that is equal to 4 10s are 40 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா. ஸோ HCF இந்த நம்பருக்கு 40ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நம்பர் எல்லாமே எதுலேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், ரோப்புடைய லென்த் இல்லையா. நாம் ஃபைன் பண்ண வேண்டியது த லென்த் ஆஃப் longest rope 40 சென்டிமீட்டர். ஏன்னா வேல்யூஸை நம்ம சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம ப்ரொசீட் பண்ணோம் இல்லையா. ஸோ லாங்கஸ்ட் ரோப்புடைய லென்த் எவ்வளவு நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம், 40 சென்டிமீட்டர். ஓகே. எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.